Have a great day. That was crazy. இருங்க லொக்கேஷனுக்கு வந்துடுறேன். ஸோ காலகாலமாக ஆண்ட்ராய்டு கண்ணிக்கில் இருக்கிற ஒரே ஒரு டிஃபெண்டிங் பாயிண்ட்டான 120 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே இப்போ அக்ராஸ் த போர்டு வந்துட்டு ஐஃபோன்ஸ்க்கு வந்திருக்கு. ப்ரோ என்ன ப்ரோ கான்டெக்ஸ்டே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு வரைக்கும் எழுதி வரலாம். ஸோ ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நான் தான் ஷின்சான். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு நடந்த ஆப்பிள் ஈவெண்ட்டில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் புதுசாக வந்திருக்கு, இன்ஃபேக்ட் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சில விஷயங்கள் வந்திருக்கு. அண்ட் மோரோவர் நான் வந்துட்டு இது கண்டிப்பாக ஒரு பெரிய அப்கிரேட்ரா அப்படின்ட்டு ஐஃபோன் 13க்கு கிடச்சே நினச்சேன். இப்போ தான் வந்துட்டு அந்த மாதிரி நினைக்கிறேன். ஸோ இட் இஸ் அ சிக்னிஃபிகண்ட்லி பிக் அப்கிரேட் அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு எடுத்தோடனே ஏர்பாட் ஆப்பிள் வாட்ச்னு ஆரம்பிச்சேன்னா எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு ஓடிடுவீங்க. முதல்ல ஐஃபோன்லேயே ஸ்டார்ட் பண்ணுறேன். கடைசியாக வேணா வந்துட்டு ஐபாட் இது போடுறேன், அப்படி இல்லைனா வந்துட்டு இன்னொரு வீடியோவாக வரும். ஸோ ஸ்டே டியூன்டா இருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், ஐஃபோன்ஸ் 4 ஐஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம். அதாவது ஐஃபோன் 17, ஐஃபோன் ஏர் 17 ஏர் கிடையாது, ஐஃபோன் ஏர், அதுக்கப்புறம் ஐஃபோன் 17 ப்ரோ அண்ட் தென் ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸை 4 ஐஃபோன்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு விஷயம் ஐஃபோன் 17க்கு வருவோம். அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 6.1 இன்ச்லேருந்து 6.3 இன்ச் டிஸ்பிளேவாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்லைட்லி பெருசாக இருக்கும், பட் அட் த சேம் ஃபார்ம் ஃபேக்டர். பாடி சைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகலை, பட் ஸ்க்ரீன் சைஸ் மட்டும் வந்துட்டு லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் தென் ஃபைனலி வந்துட்டு 120 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. என் தலைவன் சிங்கம் வந்துட்டாடா. காலகாலமாக ஆப்பிள் யூசர்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தது. இன்ஃபேக்ட் எனக்கு வந்துட்டு ஆப்பிள் மேலே சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. அவன் எப்படி 90 ஹெர்ட்ஸ் தான் கொடுக்க போகிறான்ட்டு நான் ரீசெண்டாக சொன்ன அந்த வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். 120 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே அக்ராஸ் த போர்டு வருது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. 120 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே கொடுக்குற அளவுக்கு இவன் அவ்வளோ நல்லவன் இல்லை. நான் எப்போ பார்க்குறேனோ அப்போ அதை நம்புகிறேன். ஆப்வியஸ்லி யாருக்குமே நம்பிக்கை இல்லை இவன் 120 ஹெர்ட்ஸ் கடைசியாக கொடுப்பான் அப்படின்ட்டு. ஸோ அக்ராஸ் த போர்டு 120 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் அ வெரி குட் திங். அண்ட் ஆப்வியஸ்லி 120 ஹெர்ட்ஸ் அந்த ப்ரோமோஷன் வந்துச்சுனாலே வந்துட்டு LTPO டிஸ்பிளே வந்துடும். ஸோ அகெயின் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பேஸ் மாடல் ஐஃபோன்ஸ்க்கு வருது. இதெல்லாம் ஆண்ட்ராய்டு இந்த இவங்கிட்ட காலகாலமாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் சொல்லலாம். பட் ஆப்பிள் கன்னிகளுக்கு இது புதுசு. சந்தோஷமாக இருந்துட்டு போட்டுமே. யாரா என்ன தாண்டா சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்கான். போன வருஷம் ஃப்ளாக்ஷிப் ப்ரோ ஃபோனோட மேக்ஸ் பிரைட்னஸ் என்னவா இருந்துச்சோ அதே மேக்ஸ் பிரைட்னஸை வந்துட்டு இதுக்கும் கொடுத்துருக்கான். அப்படின்றது வந்துட்டு உண்மையாலுமே ஒரு பெரிய அப்கிரேட் அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் நீங்கள் இப்போ வந்துட்டு ஒரு ஐஃபோன் 16லேருந்து அப்கிரேட் பண்ணுறீங்கனாலுமே எக்ஸப்ட் ஃபார் பர்ஃபார்மன்ஸ் தவிர மீதி எதுக்குனாலும் நீங்கள் ஐஃபோன் 16லேருந்து அப்கிரேட் பண்ணுறீங்கன்னா கூட இது வந்துட்டு ஒரு 100% பெரிய அப்கிரேட் அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான். 50% ஃபாஸ்ட் சார்ஜிங் இன் 20 minutes அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அது வந்துட்டு ஒரு புது விஷயமாக தான் இருக்குது. பட் அஃபிஷியல் அந்த நம்பர் என்ன வாட்டேஜில் சார்ஜ் ஆகுது, 25 வாட்ஸா 20 வாட்ஸா என்ன அப்படின்றது வந்துட்டு நம்ம அஃபிஷியலாக டிவைசஸ் கைக்கு வந்து நிறைய ரிவ்யூ போட்டு அப்போ தான் கிடைக்கும். அது வரப்போ நான் வந்துட்டு ஒரு ரீல் இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஃபுல் ஃபார்ம் வீடியோவாக கூட போடுறேன், ரைட்டா? அண்ட் தென் கேமராலையும் பார்த்தீங்கன்னா 48 MP மெகா பிக்சல் அண்ட் 48 MP அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்டு ஃப்ரண்ட் கேமரா நான் ஆக்சுவலாக சொல்லியிருந்தேன் இல்லையா, 12 MPலேருந்து 24 MP போகுதுன்ட்டு. அது 24 MP போல் 18 MP இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க வித் ஸ்கொயர் சென்சார். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அதில் சென்டர் ஸ்டேஜ் ஃபீச்சரோட கொடுத்துருக்காங்க. பட் சென்டர் ஸ்டேஜ் வந்துட்டு ஆப்பிள் அந்தளவுக்கு இன்னும் பர்ஃபெக்ட் பண்ணல. ஆப்வியஸ்லி நான் ஐபேட்லேயே வந்துட்டு அந்த ஐபேட் வீடியோவில் கூட இஷ்யூ இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அது எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு தெரியல. இவன் அழகாக வந்துட்டு ஸ்டுடியோ லைட்டிங்கில் அழகாக வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கான். பட் ரியல் லைஃப் டெஸ்டிங்கில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அதில் ஃப்ரண்ட் செல்ஃபி கேமராலேயே வந்துட்டு ஆக்ஷன் மோடும் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்துட்டு எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக பட்டது இந்த ஒரு விஷயம். அண்ட் ப்ரைஸிங் பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா. சரி, அடுத்து வந்துட்டு ஐஃபோன் ஏருக்கு போயிடலாம். ஐஃபோன் ஏர் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 5.6 mm திக்னஸில் இருக்குது பாடி மட்டும். பட் கேமராலாம் வந்துட்டு இந்த தண்டிக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு 120 ஹெர்ட்ஸ் LTPO டிஸ்பிளே. இதுவுமே வந்துட்டு 3K பீக் பிரைட்னஸில் வந்துச்சு. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா டிவைஸுமே பீக் பிரைட்னஸாக 3000 nits பீக் பிரைட்னஸ் வந்திருக்கு. எனக்கு ஆப்வியஸ்லி இந்த ஃபோனில் வந்துட்டு பெருசாக வாங்குங்க அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி ஒன்றுமே எனக்கு புதுசாக படலை. எனக்கு ஐ எம் அ ப்ரொஃபஷ்னல் தின் ஃபோன் ஹேட்டர் அப்படின்ட்டே நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இதுலேயுமே டியூவல் வீடியோ கொடுத்துருக்காங்க. டியூவல் வீடியோ வந்துட்டு அந்த ஐஃபோன்
ஐஃபோன் 17 பிளெயின் இதில் வந்துட்டு வருதா என்னன்னு தெரியல, அது நம்ம காத்திருந்து பார்ப்போம். பட் 17 ஏரில் வந்துட்டு டியூவல் வீடியோ வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆப்வியஸ்லி இதுவுமே ஆண்ட்ராய்டில் காலகாலமாக இருந்துச்சு, வந்திருக்கு, நல்ல விஷயம். கடைசியாக இப்பயாவது வந்தானே, வருமுன் காப்போம் இல்லாமல் வந்த பின் பார்ப்போமாவது அட்லீஸ்ட் வந்தான், அது வரைக்கும் சந்தோஷம். அண்ட் ஐஃபோன் 17R வந்துட்டு அக்ராஸ் த வேர்ல்டு eSIM மாடல் மட்டும்தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த ஃபோனில் பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குது. என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பேஸ் பிளாக் கலர் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நமக்கு ஐஃபோன் 7 சீரீஸ்லன்னு நினைக்கிறேன் மேட் பிளாக்னு ஒரு கலர், பிளாக்லேயே வந்துட்டு 2 கலர் இருந்துச்சு, ஜெட் பிளாக், மேட் பிளாக் வந்துட்டு நான் கலர் தெரியுமா, MKBHD சொல்கிற மாதிரி மேட் பிளாக் எவ்ரிதிங் அந்த மாதிரி தான் இருக்கணும். ப்ரோவில் எனக்கு ஆக்சுவலாக ஒரு வன்மம் இருக்குது, அதை நான் கடைசியாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பேட்டரி லைஃப், இது நிறைய பேருக்கு வந்திருக்க கேள்வி. என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ பேட்டரி லைஃப் இருக்குது அப்படின்ட்டு. இவன் என்ன சொல்கிறான்னா, ஆல் டே பேட்டரி லைஃப்ன்றான். பட் ஆல் டேங்கிறது எவனோட ஆல் டேன்னு தெரில, 18 ஹவர்ஸா 12 ஹவர்ஸா 14 ஹவர்ஸா என்ன அப்படின்றது நம்பர் அவன் அஃபிஷியலாக தரல. ஒரு சோக்கர் வேலை ஒன்று பண்ணான். என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இவரே தின் ஃபோன் செய்வாராம், அதுக்கு இவரே வந்துட்டு பேட்டரி பேக் விற்பாராம். ஏன்னா தின் ஃபோனில் வந்துட்டு பேட்டரி நிற்காதான், அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம். ஆனால் ஒரு விஷயம் அட்லீஸ்ட் சொன்னால், அந்த பேட்டரி பேக்கோட வந்துட்டு உங்களுக்கு 40 ஹவர்ஸ் ஆஃப் பேட்டரி லைஃப் வரும் அப்படின்றாங்க. 40 ஹவர்ஸ் ஆஃப் வீடியோ பிளேபேக் பேட்டரி லைஃப் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அகெயின் 40 ஹவர்ஸ் வித் பேட்டரி பேக் அப்படின்றது வந்துட்டு எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு தெரியல. நம்ம ஒரு காசுக்கு ஒரு 7,000 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டாங்கனாலே வந்துட்டு அழகாக ஒரு ப்ரோ ஃபோனே வாங்கிட்டு போயிடலாம். இதெல்லாம் யார் வாங்க போகிறா அப்படின்றது எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. சரி, காத்திருந்து பார்ப்போம். ஸ்பீக்கிங் ஆஃப் ப்ரோ ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பருத்தி மூட்டையை திரும்ப குடோன்லேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டான். அதாவது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி டைட்டானியம் இருந்துச்சு இல்லையா, டைட்டானியம் மொத்தமாக ஒரு வீட்டு திரும்பி அலுமினியம் யூனிபாடி டிசைனுக்கு கொண்டு வந்திருக்கான். அது எதுக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறான். என்னென்னா 20 டைம்ஸ் மோர் தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்குது அலுமினியமுக்கு ஓவர் டைட்டானியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு A19 ப்ரோ சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் வேப்பர் சேம்பர் கூலிங் வந்திருக்கு. ஆப்வியஸ்லி நிறைய டிவைஸில், ஆண்ட்ராய்டு டிவைஸஸ்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருந்தால் அதே விஷயத்த சொல்லிகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். இதுக்கு புதுசாக வந்திருக்கு, அதனால் இது வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஆண்ட்ராய்டுக்கு வந்துருச்சு ப்ரோ அப்படின்றது வந்துட்டு அது ஓகே, வந்தது நல்லது. இப்போ ஆப்பிளுக்கு வந்திருக்கு, ஓகே, நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பண்ணம் இருந்தால் கமெண்ட்டில் கொட்டிடுங்க, ரைட்டா? வேப்பர் சேம்பர் கூலிங் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 3 கலர் வந்திருக்கு. என்னடா கலர் விட்டுருக்குற அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. சில்வர் ஒன்று வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம காவி கலர் பையா அந்த கலர் ஒன்று வந்திருக்கு. அப்புறம் ப்ளூ கலர் ஒன்று வந்திருக்கு. ஏங்க ப்ரோ ஃபோனில் எவனாவது பிளாக் விடாமல் விடுவானா? இந்த 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 பழத்துக்கிட்ட போய் கேளுங்க, அவன் விட்டுருக்கிறாங்க. எனக்கு வந்துட்டு ஒன்னம் டு த பீக்காக இருக்குது. எனக்கு இதில் 3 கலருமே சுத்தமாக பிடிக்கல. ஆரஞ்சு கலர் நல்லா இருக்குன்றாங்க ஒரு சிலர். அண்டு பேட்ரி லைஃப், இவன் வந்துட்டு அந்த ஐஃபோன் 17 ஏரை உருவாக்குனதில் ஒரே ஒரு உருப்படியான விஷயம், பேட்ரி டெக்னாலஜியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான். ஸோ ஐஃபோன் 16 ப்ரோவை விட அரவுண்டு 40% இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பேட்டரி லைஃப்பில் சொல்லியிருக்காங்க இந்த ஐஃபோன் 17 ப்ரோ. பட் அவன் எந்த இதில் சொல்கிறான்னு தெரியல, 60 ஹெர்ட்ஸில் சொல்கிறானா இல்லைனா வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஆஸ்ட்ரிக்ஸ் போட்டு ஏதாவது ஒரு விஷயம் வச்சுருப்பான். ஸோ அது வந்துட்டு அஃபிஷியலாக எப்போ டெஸ்ட்லாம் வெளியே வருதோ அப்போ நம்ம பார்ப்போம். அண்ட் தென் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 39 ஹார்ஸ் ஆஃப் வீடியோ பிளேபேக் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது 16 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 27 ஹார்ஸ் ஆஃப் வீடியோ பிளேபேக் வரும். பட் இதில் 17 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 39 ஹார்ஸ் ஆஃப் வீடியோ பிளேபேக் வந்திருக்கும். ஆப்வியஸ்லி அப்ராக்சிமேட்லி ஒரு 40% இன்க்ரீஸ் தான் இல்லை. பட் ஓகே, நைஸ். இது வந்துட்டு பேட்ரிக்காகவாவது அட்லீஸ்ட் அப்கிரேட் பண்ணலாம். பட் 16 ப்ரோவில் இருந்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணாதீங்க. 15 ப்ரோவில் இருந்தாலும் பண்ணாதீங்க. 14 ப்ரோவில் ஒரு 12 ப்ரோ இல்லை 13 ப்ரோலேருந்து வரீங்கன்னா என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல அப்கிரேட் தான். ஆப்வியஸ்லி நிறைய பேர் வந்துட்டு அதோட நல்ல கேமரானால 13 ப்ரோ வச்சுருப்பீங்க. ஸ்பீக்கிங் ஆஃப் கேமராஸ், ஏன்னா இதில் ஆப்வியஸ்லி அதே சேம் ஃப்ரண்ட் கேமரா தான் கூப்பிட்டு வந்திருக்கான். அதே அந்த சேம் சென்டர் சைஸ் இருக்க ஃப்ரண்ட் கேமரா தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு நல்லா இருக்க போகுதுன்னு தெரில. ப்ரோ ஃபோன்லேயே வைக்கிறான்னா அது வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். லெட்ஸ் நாட் ஜம்ப் இன் டு கன்க்ளூஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆப்வியஸ்லி நம்ம லீக்ஸ் வீடியோலேயே வந்துட்டு கன்ஃபார்ம் ஆன மாதிரி 3 கேமராவுமே 48 மெகா பிக்சலில் வந்துட்டு கொண்டு வந்திருக்கான். அண்ட் தென் அதில் வந்துட்டு அந்த ஜூம் விஷயம் சொன்னோம் இல்லையா, அந்த டெலிஃபோட்டோ கேமரா, அதில் ஒரு சில்மிசம் பண்ணியிருக்கான். என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு அவன் ஆக்சுவலாக அந்த லான்ச் ஈவெண்ட் வீடியோவில் வந்துட்டு அவன் எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணல. பட் நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் என்ன எனக்கு தோணுது அப்படின்றத சொல்கிறேன். டெலிஃபோட்டோ கேமரா பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேயுமே ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் ரெண்டுலேயுமே வந்துட்டு 4x டெலிஃபோட்டோ தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ப்ரோவில் இருந்த 3xம் கொடுக்கல, ப்ரோ மேக்ஸில் இருந்த 5xம் தரல. ரெண்டுத்துக்குமே காமனாக
48 மெகா பிக்சல் 4x கேமரா கொடுத்துருக்கான். அதுலேயே நம்ம வந்துட்டு க்ராப் இன் பண்ணி 12 மெகா பிக்சலாக அந்த சென்சர்லேயே க்ராப் இன் ஆச்சுன்னா அது வந்துட்டு உங்களுக்கு 8x வரைக்கும் ஆப்டிக்கல் குவாலிட்டி 8x அப்படின்ட்டு சொல்கிறான். பட் ஆப்வியஸ்லி அது ஆப்டிக்கல் கிடையாது, அது டிஜிட்டல் ஜூம். இது வந்துட்டு ஒரு 4x டெலிஃபோட்டோ ஏன் கொடுத்தான் அப்படின்ட்டு எனக்கு தெரில. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த 5x இருந்தாலே வந்துட்டு பெட்டராக தான் இருந்திருக்கும். அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 10x வரைக்கும் வந்துட்டு ஆப்டிக்கல் குவாலிட்டி ஜூம் கிடச்சிருக்கும். பட் இது எந்த அளவுக்கு அப்படின்ட்டு எனக்கு தெரில. அண்ட் தென் 40x வந்துட்டு வரைக்கும் மேக்ஸிமம் ஜூம் இன் ஃபோட்டோ மோடில் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 30x வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அது அஃபிஷியலாக டிவைஸ் வந்துச்சுன்னா பார்ப்போம். தென் வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரோரஸ் ரா ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, லைக் கிரியேட்டர்ஸ்க்கு ஆப்வியஸ்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தெரில. சொன்ன மாதிரி 8K வந்துட்டு வரல, ரைட்டா. அதுக்கப்புறம் டிவைஸில் வந்துட்டு ஒரு புது விஷயம் பண்ணியிருக்கான். என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 256 GB தான் வந்துட்டு பேஸ் வேரியண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் 64 இருந்துச்சா, அதுக்கப்புறம் 128க்கு கரைச்சானா, அதுக்கப்புறம் 256க்கு கரைச்சான். ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப் டு 2 TB வரைக்குமே வந்துட்டு ஸ்டோரேஜ் இருக்க வேரியண்ட்டை விட்டுருக்கான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்கு மேலே போயிடும். ஸ்பீக்கிங் ஆஃப் 2 லட்சம் ப்ரைஸஸ் பேசிடும். ப்ரைஸ் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் மாடல் ஐஃபோன் 17 வந்துட்டு $799, அதாவது $800 US வந்துட்டு செல் ஆகுது. அதுக்கப்புறம் ஐஃபோன் 17 ஏர் பார்த்தீங்கன்னா $1000க்கு செல் பண்ணுறாங்க. $1000 அப்படின்றது வந்துட்டு மோஸ்ட்லி நிறைய பேர் வந்துட்டு வாங்க மாட்டாங்க. உங்களுக்கு எப்படி S25 எட்ஜ் வந்துட்டு பாலா போச்சோ அதே மாதிரி தான் இதுவும் பாலா போக போகுது. பேட்டரி எப்போ இம்ப்ரூவ் பண்ணுறாங்களோ அப்போ இது வாங்குவாங்க. 17 Pro பார்த்தீங்கன்னா $1100க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊர் காசுக்கு ஒரு 8000 ரூபாய் வந்துட்டு எக்ஸ்ட்ரா போட்டால் அந்த ஒன்றுமே இல்லாத சிங்கிள் கேமரா இருக்க கம்மியான பேட்டரி லைஃப் இருக்க ஏர் ஃபோனை வாங்குறத விட அட்லீஸ்ட் இந்த ப்ரோ ஃபோனு பேஸ் ப்ரோ ஃபோன் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் 17 Pro Max பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு $1200 ஸ்டார்ட் ஆகுது. ஆப்வியஸ்லி 17 ப்ரோக்கும் ப்ரோ மேக்ஸுக்கும் ஒன்றுமே வித்தியாசம் கிடையாது, ஜஸ்ட் அ பிகர் ஸ்க்ரீன். அதுக்கு $100 ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது வந்துட்டு ஆப்பிள். ஸோ இன் மை ஒப்பீனியன் நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு பேஸ் மாடல் ஐஃபோன்லேருந்து அப்கிரேட் பண்ணுறீங்க. ஒரு ஐஃபோன் 12 இருக்கட்டும், 13 இருக்கட்டும், 14 இருக்கட்டும், 15 இருக்கட்டும், 16 இருக்கட்டும், பேஸ் மாடல்லேருந்து அப்கிரேட் பண்ணுறீங்கன்னா 17 அப்படின்றது வந்துட்டு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்கிரேட்ஸ். அதாவது எப்படி ஐஃபோன் 5Sலேருந்து 6S எப்படி அப்கிரேட் ஆச்சோ அந்த அளவுக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட்டான அப்கிரேட் அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். பட் ப்ரோ மாடல்ஸ் வந்துட்டு இந்த வருஷம் ஓகே, பட் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம். எனக்கு வந்துட்டு அந்த 5X வந்து கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தோணுது. ஸோ இதுதான் என்னுடைய ஒப்பீனியன் ஆன் த லான்ச். என்னென்ன லான்ச் ஆச்சு அப்படின்ற விஷயத்தெல்லாம் பற்றி பேசியிருப்போம். ஐ ஹோப் திஸ் வீடியோஸ் இன்ஃபர்மேட்டிவ். உங்களுக்கு ஏதாவது வன்மங்கள் இல்லை கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேட்குங்க. ஐ வில் லுக் இன் டு இட். அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு என்னோட சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள், ரைட்டா. அடுத்த வீடியோவில் பார்ப்பேன்னு பாய்.